எல்லாருமே வெங்காயம் தாங்க கிலோ கணக்கில் வாங்குவீங்க. ஆனால் நான் வெங்காயத்தூள் வாங்கினேன். ஏன்னா வெங்காயத்தூளில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தூள் எடுத்துட்டேங்க. இந்த வெங்காயத்தூளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டா நீங்கள் வந்து ரோஜா பூச்செடிக்கெல்லாம் மொட்டு விடலைன்னா அதுக்கு ஒரு நல்ல உரமாக செயல்படுது. இதோட தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோலை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பிரியாணி மற்றும் மசாலா பொருட்கள் நம்ம குக்கிங் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் வந்து நம்மளோட சூட்டு கட்டியை குறைக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, சிஸ்டத்துல நிறைய வேலை பார்க்குறவங்க பில்லோக்கு அடியில் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்ததாவது ஹேர் ஸ்ப்ரேங்க. அதாவது 3 பெரிய நெல்லிக்காயை உரல்ல நச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஊற வச்ச தண்ணி, அதாவது வெங்காயத்தோல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிருக்கங்க. இதுல 2-3 செம்பருத்தி இலைகள் போட்டா இதை வந்து ஹேர் ஸ்ப்ரேவா நீங்க பயன்படுத்தி ஹேரை வந்து வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கால்ப்ல எல்லாம் பட்டு சூப்பரான ஹேர் க்ரோத் கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கடைசி இந்த வெங்காயத்தோலை வந்து நல்லா பவுடர் பண்ணி தேன் கலந்து சாப்பிட்டா நிம்மதியா தூக்க வருங்க. உடம்புல உள்ள நச்சுத்தன்மை வெளியேன்னு சொன்னாங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.